நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் பேராசிரியர் அம்மையார் சு வானதி அவர்களே, இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் சந்திரா அவர்களே, இணை பேராசிரியர் முனைவர் இரா கவிதா அவர்களே, இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறந்த உரைகளை வழங்கியிருக்கிற அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய புதுவை அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் கிருமி சேர்மதி அவர்களே, அழகப்பா பல்கலைக்கழகத்தின் உதவி பயிற்றுனர் முனைவர் சோ அருணன் அவர்களே, நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் புலத்தின் திருக்குறள் இருக்கை இயக்குனர் பாராட்டுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் சத்தியமூர்த்தி அவர்களே, நம்முடைய கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே, NCPH நிறுவனத்தைச் சேர்ந்த மண்டல மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இரா மகேந்திரன் அவர்களே, காந்தி கிராம பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் வா ஆனந்தகுமார் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, காலம் கருதி இந்த திருக்குறள் கருத்தரங்கத்தில் சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டும் பரிமாறிக்கொண்டும் விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். பொதுவாக நண்பர்கள் வேலையில் பேசுவது கடினம், பேசுவதை கேட்பது அதைவிட மிக மிக கடினம். ஏனென்றால் பிற்பகல் வேலை வகுப்புகள் எப்போதும் ஒரு தளர்வான வகுப்புகளாகத்தான் இருக்கும். இருந்தபோதும் உங்கள் கவனத்தை ஈர்க்க எப்படி இருந்தாலும் திருக்குறள் எந்த சூழ்நிலையிலும் நம் கவனத்தை ஈர்த்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களிடம் செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். எல்லா நகரங்களையும் விட தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைநகரங்கள் இருக்கலாம், இந்தியாவில் தலைநகரங்கள் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னையாக இருக்கிறது. ஆனால் தமிழுக்கென்று ஒரு தலைநகரம் இருந்தால் அது மதுரை மாநகரமாகத்தான் இருக்கும். மதுரைக்கு அந்த பெரும் சிறப்போடு உறங்கா நகரம் என்ற பெரும் சிறப்பு உள்ளது. உறங்கா நகரம் என்றால் உணவு விடுதிகள் எந்த நேரத்திலும் இயங்குவது மட்டுமல்ல, இங்கிருக்கிற மக்கள் உழைப்பில் சளைத்தவர்கள் அல்ல, இரவை கூட பகலாக மாற்றி உழைப்பார்கள் என்ற அடையாளம்தான் மதுரைக்கு உறங்கா மாநகரம் என்று பெயர். நம்முடைய கல்லூரிக்காலம் வரை மதுரையில் தான் கழிந்தது. நம்முடைய கல்லூரி இங்கிருந்து மதுரை ஆளுநர் கல்லூரி தான். நாமும் வேதிகளில் பட்டம் பெற்றோம். பட்டம் பெற்றதற்கான அடையாளத்திற்காக பெறுகிறதே ஒரு மாணவ பருவம், கல்லூரி மாணவ பருவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனுபவித்து உணர்ந்த வகையிலேதான் நமக்கு சிந்தனை உண்டு, செயல் உண்டு, விழிப்புணர்வு உண்டு. எந்த நேரத்திலும் கல்லூரி மாணவர்கள் நாட்டையும் சமூகத்தையும் சிந்திப்பவர்கள் என்பதை இரண்டு கருத்து கிடையாது. அந்த உணர்வோடுதான் திருக்குறள் என்பது அறநூல் என்பதற்காக மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. அதைத்தான் நம்முடைய கருத்தரங்கத்தின் மையப்பொருளை கேட்டார்கள். நாம் பேச வேண்டியது என்னன்னு நம்ம பேராசிரியர் அவர்கள் கேட்டார்கள். அப்ப நம்ம சொன்னது, அவங்க நிறைய தலைப்பு சொன்னாங்க. திருக்குறள் தேசிய நூல், திருக்குறள் உலக பொதுமறை, இதையெல்லாம் தாண்டி திருக்குறள் வாழ்வியல் நூல் என்பதுதான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு தேவை. அந்த அடிப்படையில் நமது பேச்சு இருக்கிறாரா என்று கேட்டோம். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சந்திரா அவர்கள் அனுமதி தந்தார்கள். அவர்கள் அனுமதியோடு சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, திருக்குறளை பற்றி பல கருத்துக்கள் உண்டு. அது ஆன்மீக தளத்தில் உள்ளதா, பகுத்தறிவு தளத்தில் உள்ளதா, கடவுளை நம்புகிறதா, மனிதத்தை மேம்படுத்துகிறதா, திருக்குறள் என்ன உடை திருவள்ளுவர் கொடுத்தலாம் என்பதை பற்றியெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை, நான் உங்களை என்னோடு இணைத்துக் கொள்கிறேன், நானும் உங்களோடு இணைந்து விடுகிறேன். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இளமை செயல்பாட்டிற்கு, இந்த நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு, அந்த வகையில் உங்களோடு இணைந்துதான் நாங்கள் அடுத்த தலைமுறை, புதிய தலைமுறை உங்களோடு தான் இணைந்து செயல்பட வேண்டும். அந்த வகையிலே திருக்குறள் இங்கே தொடங்குகிறது. அதற்கான வரம்பு 2000 ஆண்டுகளுக்கு மேல் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள்.
பார்க்க வேண்டும். அவை மூதாட்டி நீங்கள் அறிவீர்கள். ஆத்திச்சூடியை தந்த அறிவுச்சுடர் பொழுந்தி அந்த அவை மூதாட்டி அரிய நிலைக்கடியை அதியன் அவை மூதாட்டிக்கு தருகிறார். அதியனுக்கு கிடைத்த கடையேழு வள்ளல்களில் சிறந்த வள்ளலாய் விளங்கிய அதியன் தனக்கு கிடைத்த நெல்லிக்கடி. அது மரணத்தை தள்ளி போடுகிற மருந்து, சாவை தள்ளி போடுகிற மருந்து. அது அதியனுக்கு கிடைச்சது. ஆனா அவர் சாப்பிடல, அவைக்கு தருகிறார். அவையார் எதற்கு? அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கல்ல, நம்முடைய அருமை தமிழ் மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தருகிறார். ஆக ஒரு காலகட்டத்தில் அரசர்கள் அரண்மனைகளில் தமிழை வளர்த்தார்கள். அரசர்களின் அரண்மனைகள் தமிழ் வளர்த்தில் மிகப்பெரிய எழுச்சி கூடங்களாய் விளங்கின. அது ஒரு காலகட்டம். இந்த மதுரைக்கு பெருஞ்சிறப்பை பற்றி நான் முதலில் குறிப்பிட்டேன். அது தனிப்பெரும் சிறப்பு இந்த மதுரையிலேதான். ஞானசம்பந்த பெருமான் ஒரு முறையில் இருக்கிறார். மறுமுறையில் சமணர்கள் பெரிய வாதுரை, அறிவு சார்ந்த வாதுரை. அதில் வெற்றி யாருக்கு என்று தீர்மானிக்க வேண்டும். வெற்றி யாருக்கு? திருஞான சம்பந்தர் வெற்றி பெற்றால் அது ஒரு சமயத்தின் வெற்றி அல்ல, அவரே சொல்லிவிடுகிறார். யார் சொல்லுகிறார்? சேக்கிழார் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? திருஞான சம்பந்த பெருமான் ஒரு முனையில், மறுமுனையில் சமணர்கள். ஒரு சொற்போர் நடக்கிறது, வழக்கு நடக்கிறது, வழக்காடு மன்றம் நடக்கிறது. அப்போது தமிழின் வெற்றியைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் பேசுகிறார். தமிழ் வெற்றி பெற வேண்டும் என்று பேசுகிறார். தமிழ் என்பது எழுத்துக்களின் கூட்டம், சொற்களின் கூட்டம் அல்ல. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசுவதல்ல, மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசுகிற ஒரு மொழி உலகத்திலே இருக்குமேயானால், உலகத்திலே இருக்குமேயானால் அது தமிழ் மொழி ஒன்றாகத்தான் இருக்க முடியும். தமிழ் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தமிழர் கலாச்சாரம் இந்த மண்ணிலே தான், மதுரையிலே தான் எழுச்சி பெற்றது. வாழ்க்கை போய், மனைவி மக்கள் போய், உறவுகள் போய், சுற்றம் போய், எல்லாம் போய் வீட்டை விட்டு ஓடிடலாம். இந்த வாழ்க்கை நிச்சயம் இல்லை, மரணம்தான் நிச்சயம் என்று பிடரி பிடித்து வாழ்க்கைக்கு வெளியே நம்மை ஒரு கூட்டம் தள்ளிய போது நம் வாழ்க்கை எப்படி பொய்யாகி போகும், நம் உறவுகள் எப்படி பொய்யாகி போகும், நம் நட்பு எப்படி பொய்யாகி போகும். நேற்று இருந்தால் இன்று இல்லை, நேற்று வீட்டில் இருந்தால் இன்று அவன் விடுகாட்டில் பிணமாய் எரிகிறார். இதுதான் வாழ்க்கை தத்துவம். நிலையாமைதான் வாழ்க்கை தத்துவம். நிலையாமை உண்டு என்பதற்காக நாம் வாழ்க்கையை விட்டு வெளியே ஓட முடியாது. வாழ்ந்துதான் தீர வேண்டும். வாழ்வது கட்டாயம், நிச்சயம். எப்படி வாழ வேண்டும்? நமக்காக, நம் உறவுகளுக்காக இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று தமிழ் பண்பாட்டு தமிழ் சொல்வது. இசை பொய், தமிழ் பொய், கலைகள் பொய், எல்லாம் பொய் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருந்த போது எல்லாம் உண்மை என்று சொல்லி நேற்று இருந்தவன் இல்லை, நேற்று என்னோட பேசினார், இன்றைக்கு அவனுக்கு பேச்சு இல்லை, இடமாகி போய்விட்டார். அதனால் வாழ்க்கை இல்லாமல் இல்லை. நேற்று அவன் ஆற்றிய செயல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கரிகாலன் என்று இல்லை, அவன் கட்டிய கல்லணை இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது, அதை எழுப்பிய மன்னர் இல்லை. திருமலை மகால் இருக்கிறது, அதை எழுப்பிய மன்னர் இல்லை, அந்த மகால் இருக்கிறது. இந்த கல்லூரி கட்டிடத்தில் இருக்கிறது, இதை எழுப்பியவர்களே. இதோ நாம் இங்கே வாழ்ந்து கொண்டு, படித்துக் கொண்டு, கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் கிடையாது. நேற்று இருந்தவர் இன்று இல்லை. அதனால் வாழ்க்கை பொய் என்பதை ஏற்க முடியாது. அதற்கு என்ன தீர்வு? நெருங்கல் உடனொருவன் இன்று இலை எனும் பெருமை உடைத்து இங்குள்ளது. இதை விட நிலையாமை பற்றி தீர்க்க தரிசனமா யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் சொல்றாரு, ஐயா நேற்று இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை. அதனால வாழ்க்கை பொய் என்று சொல்ல முடியாது. அது பெருமைக்குரியது. நேற்று இருந்தவர் இன்று ஆற்றிய செயல்கள் இருக்கிறதே, அதுதான் நிலையானது என்று சொல்கிறார். அந்த நிலையிலே தான் நாம் எண்ணி பார்க்கிறோம். நெருங்கல் உறவுகள் இன்று இலை எனும் பெருமை உடைத்து இங்குள்ளது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளா நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம்? வாய்ப்பு கிடைக்கிறதே வாய் சுற்றிக்க, பதவியில் இருக்கிறதே பணம் பண்ணிக்கோ,
இதுதான் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு வழக்கமான விளக்கம். உண்மை அதுவல்ல. நேற்று இருந்தவர்கள் இல்லை, ஆனால் நாம் ஆற்றிய செயல்கள் வாழ்கிறதே. அதை போல நீ உன் மூச்சு காற்று உள்ளும் புறமும் வந்து கொண்டிருக்கிற போதே அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றிக்கொள் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றிக்கொள் என்பதுதான் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கான விளக்கம். அந்த கருத்தை தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது. எவரும் சொல்ல முடியாத தீர்வு மனித குலத்தின் உச்சத்தில் என்று திருவள்ளுவர் சொன்னார். எனக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம முதல்வர் இருக்கிறாங்க, அவங்க கைப்பொறித்துறை, சந்திராமா இருக்கிறாங்க தமிழ்துறை, இப்படி பல துறைகள் இருக்கிறது. ஆனால் எத்தனை துறைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு ஓலைச்சுவடிகள் கற்றுத்தருகிறது, அதற்கு பிறகு அச்சுத்தாள்கள் இருக்கிறது, அதற்கு பிறகு தட்டச்சு எந்திரங்கள் வந்தன, அதற்கு பிறகு கணிப்பொழிகள் வந்துச்சு. கணிப்பொழியை தாண்டி நம்ம எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதனால் நம் முகங்களை மறந்து முகமொழியிலே கூட்டி கிடக்கும். இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தால், எவ்வளவு வளர்ச்சி அடைந்தால் என்ன தேவை, எது இலக்கு, எது உறுதியானது, எது முடிவுடையது, ஒரே ஒன்றுதான். திருவள்ளுவர் தெளிவாக சொல்றாங்க. நமக்கு நிறைய சந்தேகம் வருது, கூகுளில் பார்க்குறோம், நீங்கள தினந்தோறும் புத்தகங்களை தேடுறோம், கிடைக்கல, அறிஞர்களோடு கலந்து பேசுகிறோம், முடிவு பண்ண முடியும். அப்படி எது தீர்வு? திருவள்ளுவர் சொல்லுகிறார், கற்க என்று சொல்லுகிறார். நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை கற்பதற்கான வாசங்கள் இருக்கிறதோ, வாய்ப்புகள் இருக்கிறதோ, அது வழியே நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்க என்று சொல்லுகிறார். சரி, கற்றது மட்டும் போதுமாக? கற்றதன் வழியில் நிற்க இருக்கிறார். கற்றதன் வழியில் நிற்கிறதுனா இந்த பேச்சு மேலே நிற்கிறதா? அது நாம் எதை உருவாக்கி கொண்டோமோ, எதை நாம் கற்றுக்கொண்டோமோ, அதை மனித சமூகத்திற்கு பயன்படத்தக்க வகையில் நாம் கடமையாற்றுவோம். ஒரு படிச்ச இளைஞன் நிறைய படிச்சுட்டான், கணிப்பொழி படிச்சுட்டான், அம்மா படிச்சிடக்கூடாது, கணிப்பொழியில் பிஹெச்டியே பண்ணியிருக்கான். எந்த நேரமும் கையில் லேப்டாப்போட தான் இருக்கிறான். லேப்டாப்போட போகிறான். ஒரு கிராமத்துக்கு ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தா ஏதாவது கேள்வி கேட்கணுன்னு கேட்கான். தம்பி, ஒரு மந்தையில் என்ன எவ்வளோ ஆடு இருக்குன்னு கேட்கான். ஆடு மேய்க்கிறவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ மந்தையில் எவ்வளோ ஆடு கேட்குறப்பே அந்த அதை பற்றி கண்டுக்கல, அது பாட்டுக்கு ஆடு இருக்கான். சரி, உனக்கு கணக்கு தெரியல, இப்போ உனக்கு எத்தனை மந்தையில் எத்தனை ஆடு இருக்குன்னு நானே கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லிடுறேன், கணிப்பொழியில் பார்த்து சொல்லிடுறேன். கணக்கை சரியாக சொல்லிட்டா நீ எனக்கு ஒரு ஆட்டை பைசா தரணும். அதையும் இவனே சொல்லிட்டான். எந்த கேள்விக்கும் பதில் தராத ஆடு மேய்ப்பவன் தன் கடமையில் கண்ணாய் கருத்தாய் இருக்கிறான். அவன்கிட்ட கேள்வி மேல கேள்வி போட்டு சல்லடையாய் துளைத்து விட்டு இவனே பதில் சொல்லிட்டு ஆட்டுக்கணக்கை, மந்தையில் இருக்க ஆட்டுக்கணக்கு சொல்றேன், எனக்கு ஒரு ஆடு பைசன்னு சொல்லிட்டான். இப்படி அந்த லேப்டாப்பில் புவியின் வரைபடத்தை வட்டமிட்டான். மந்தை வந்தது. மந்தைகள் எத்தனை ஆடுகள் என்ற கணக்கு ஒரு சீட்டாக வச்சு கணக்கை பார்த்து சொன்னாங்க. தம்பி, ஆடு மேய்க்கிறவங்க 1232 ஆடுகள் இருப்பாங்க மந்தையில். அப்பயும் நீங்க அதை கண்டுக்கல. நான் சரியா சொல்லிட்டேன்ல, அதுக்கு எனக்கு ஒரு ஆடை தரணும்ல, நான் ஆட்டை எடுத்துக்கிறேன்னு ஒரு ஆட்டை தூக்கிட்டேன். ஆட்டை தூக்கி ரெட்டடி நடந்திருக்கான். இப்பதான் ஆடு மேய்க்கிறவங்க பேச ஆரம்பிச்சான். தம்பி, கொஞ்சம் நில்லுங்க, என் ஆட்டு மந்தையில் எத்தனை ஆடுன்ற கணக்கு எனக்கு தெரியும். ஒரு ஆள் காணாம போனா கூட என் பசி பறந்து போயிடும், என் தூக்கம் தொலைந்து போகும். அந்த ஆடு கிடைத்தால் தான் நான் பசியாடுவேன். இதுக்கு இந்த கணக்கு சீட்டு வேணாம் தம்பி. ஆனா நீங்க ஆடுன்னு தூக்கிட்டு போறீங்களே, அது ஆடு இல்லப்பா, நான் வளர்க்கிற நாய்க்குட்டியை கீழே இறங்கி. ஆட்டுக்கும் நாய்க்குட்டிக்கும் வேறுபாடு தெரியாததை கணிப்பொழி அடையாளம் காட்டுகிறது என்று அந்த இளைஞனுடைய புத்திசாலித்தனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் கற்றலுக்கும் கடமையாற்றுதலுக்கும் உள்ள முரண்பாடு. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றல் வழியில் நிற்க என்றார். அப்படி நிற்காதவனை பார்த்து தான் பாரதி கோபப்பட்டான், ஆவேசப்பட்டான். படிச்ச படிப்புக்கு ஏற்றவாறு சமூகத்துக்கு நீ பயன்படுத்தினார்.
சரி நீ பயப்பட வேண்டாம், நல்லதை செஞ்சியா? அதுவும் செய்யல. நல்லதை தவிர மற்ற எல்லோவற்றையும் செய்தாய். அவனை பார்த்து கோபத்தின் உச்சத்தில் சொன்னான் பாரதி. பதித்தவன் சூது பண்ணினார். போவான் போவான், ஐயோ என்று போவான் என்று சொன்னார். அவனுக்கு திருவள்ளுவர் ஒரு பட்டம் தருகிறார். நான் படிக்கிற பல்கலைக்கழக பட்டங்கள் அல்ல, அவர் தருகிற பட்டம். படிச்சுட்டு படித்தவனை விட படித்தது போல நடிக்கின்றானே அவன்தான் சமூகத்திற்கு மிகப்பெரிய பாவத்தை செய்வார். எனக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்வது தவறு, அதுதான் புத்திசாலித்தனம். கணிப்பொழி கூட தெரியாதவற்றுக்கு பதில் தராது. அதை போல தெரியாதவற்றுக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்வதுதான். அறியாததை நான் அறிந்து கொள்ளவில்லை, எனக்கு தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் அறிவின் அடையாளம். ஆனா அப்படி இல்லாம எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் சொல்றவன் அப்படித்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். தெரியாததை தெரிந்தது போல் நடிப்பவன், அறியாததை அறிந்தது போல் நடிப்பவன் யார் என்றால் அவன்தான் பேதையின் பேதை என்று சொல்கிறார். அவன்தான் முட்டாளி முட்டாள் என்று சொல்கிறார், அடி முட்டாள் என்று சொல்கிறார். தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்வதுதான் அறிவின் அடையாளம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இதை விட சிறப்பாக சொன்னார்கள். நமக்கு நிறைய துன்பம் வருது, திடீர்னு பேர்கள் வருது. எப்ப பேர்கள் வரும், எப்போது இயற்கையின் சீற்றம் நம்மை தாக்கும், எங்கிருந்தெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரும் நமக்கே தெரியாது. எந்த நேரத்திலும் எந்த முகமும் வெடிக்கலாம், எந்த நேரத்திலும் எந்த சுனாமியும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் புராணம் குரல்வடையில் பற்றலாம். இப்படிப்பட்ட துன்பங்கள் தொடர்கதை தான். அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்கிறார். நேற்றைக்கு ஒரு துன்பம் இருந்துச்சுங்க, சுனாமி என்ற வடிவத்தை வந்துச்சு. நேற்று முன்தினம் ஒரு துன்பம் வந்தது, கொரோனா என்ற அடையாளத்தில் வந்தது. இப்படி எத்தனையோ துன்பங்கள் வரலாம். ஆனால் எந்த துன்பத்தையும் மனித உடல் இன்பமாக மாற்றுகிறதே அதற்கு பெயர்தான் அறிவு என்று சொல்கிறார். நேற்றைய துன்பம் இன்றைக்கு இன்பமாக மாற்றுவதோ அல்லது அந்த துன்பத்தை தீர்க்கிற பாதைகளில் பயணிப்பதோ அதுதான் அறிவு என்று சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் பிஏ முடிச்சிட்டோம், எம்ஏ முடிச்சிட்டோம், எஃபில் முடிச்சிட்டோம், பிஹெச்டி முடிச்சிட்டோம், நம்ம அறிஞர் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் நிறைய புத்தகம் எழுதிட்டோம், இத்தனை புத்தகங்கள் எழுதி முடித்திருக்கிறேன், நான் அறிஞர் என்று நினைக்கிறோம். அரங்கத்தில் அருமையா பேசுறாங்க, அவையே அப்படியே அமைதியா கேட்கிறது. இதுதான் அறிவின் அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். அருமையாக உரையாற்றுவதோ, சிறப்பாக எழுதி குறிப்பதோ, அல்லது நிறைய பட்டங்களை பெறுவதோ இதுதான் அறிவா என்று கேட்டால் திருவள்ளுவர் தெளிவாய் சொல்வார். If gathering informations may be a knowledge, encyclopedia may become a genius. செய்திகளின் தொகுப்பு தான் அறிவு என்றால் நம் கருத்து களஞ்சியம் அறிஞராகிவிட்டது. அது எது அறிவு? மிகச்சிறப்பாக சொல்கிறார் திருவள்ளுவர், அறிவு அச்சம் காக்கும் கருவி என்கிறார். நேற்றைய துன்பத்தை எது இன்றைக்கு இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு என்று சொல்கிறார். நம்ம பார்க்கறது மின்சார ஒளிவிளக்கு. இதை கண்டுபிடிக்க ஒருத்தர் எத்தனை நாள் கஷ்டப்பட்டான். அவனுக்கு இரவெல்லாம் பகலாய் போயிடுச்சு, உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் கிடைத்தான். எதுக்கு? நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக் கொள்கிற ஒற்றை சந்தர்ப்பம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சந்தித்தால் அது ஒளியாற்றலாக மாறும், மின்சாரம் ஒளியாற்றலாக மாறும். அந்த ஒற்றை சந்திப்பிற்காக 10,000 தடவை பேசுகிறார். 10,000 தடவை தோற்று போனார். கடைசி ஒரு நள்ளிரவு நேரத்தில் முதல் மின்சார ஒளிக்கீற்றவன் கண்டறியப்படுகிறது. அவன் ஆய்வுக்கூட கண்டறிகிறது. ஆனந்த கூத்தாடுகிறான். படுக்கையிலேயே அவனுக்கு ஆய்வுக்கூடலாம். பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை தட்டி எடுத்து சொன்னாப்பா, உலகத்தில் முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற அற்புத காட்சியை பாருங்க. அப்படியே மனைவி ஆரம்பத்தில் கண்ணை கசிக்கணும், கண் பூசி இந்த விளக்கு அணைச்சிட்டு பாருங்க, ஒரு அரிஜீவிக்கு கிடைக்கிற பாருங்க. அவன் ஆய்வுக்குள்ள எரிந்து நிறைய கண்டுபிடிப்பு எழுதி குடிச்சிருந்தான். அத்தனை எரிஞ்சு போயிடுச்சு. ஆய்வுக்கூடத்தின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயிடுச்சு. ஆகாயம் தெரிகிறது. நான் பார்க்கிறேன், மகனை கூப்பிட, மகனே
அம்மா கூட்டிட்டு வா, நம்ம ஆய்வு கூட எழுதிருச்சு, சந்தோஷமா சொல்றாங்க. இதை பார்த்தா என்னை விட உங்க அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவா, கூட்டிட்டு வந்து காட்டுங்க. யார தன்னுடைய ஆய்வு கூட லேபரட்டரி எழுந்தது. எல்லாரும் கேட்கிறாங்க, என்னையா ஆய்வு கூட எழுதிருச்சு. அமைதியா, பதட்டப்படாது, சரணப்படாது, உன் ஞானியை போல் யோகியை போல் நிதானமாய் சொல்கிறார். நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள் தான் எரிந்து போயிற்று. நாளை நான் புதியனகான புறப்படுவேன் என்று அதற்கு பிறகு 1600 கண்டுபிடிப்புகளை மகத்தான விஞ்ஞானி. அறிவுலகத்தின் பயணம் ஒரு முற்றுப்பெறாத பயணம். அங்கு உழைப்பவனுக்கு உரிய விருதை இயற்கை தரும், அறிவியல் தரும். ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு விஞ்ஞானி, பிசிக்ஸ்ல பெரிய ஜீனியஸ். அவர் தான் ஐன்ஸ்டீன் பின்னாடி வந்தார். எல்லாரும் அவன் சொன்னாங்க, நீதானே ஐன்ஸ்டீன் தானே சொல்லாதீங்க, நான் ஐன்ஸ்டீனை தொடர்ந்து இருக்கேன். ஐ ஃபாலோ த ஐன்ஸ்டீன், ஐ எம் சக்சஸர் ஆஃப் த ஐன்ஸ்டீன், ஐ நாட் த ஐன்ஸ்டீன். நான் ஒரு ஐன்ஸ்டீன் இல்லை, அவரை பின்தொடர்ந்து வருகிறேன். அடக்கமாய் சொன்னார். யாரவன்? ஸ்டீபன் ஹாக்கிங். அவர் வாழ்க்கையை பாருங்கள். நமக்கு நடக்க முடியும், ஓட முடியும், பேச முடியும், பாட முடியும். ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு தலை மட்டும்தான் கிடைச்சிச்சு. கழுத்துக்கு கீழே அவர் ஒரு டெட் பாடி. எப்ப? 15 வயசுலேயே. டாக்டர்லாம் கைவிட்டாங்க. சும்மா வீட்டில் வச்சிருந்த, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பார்த்துக்க கேட்டாங்க. 15 வயதில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் 79 வயது வரை வாழ்ந்தார். இயற்கையின் பல மர்ம பிரதேசங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சார். சக்கர நாற்காலில் அமர்ந்தார். ஆனால் இயற்பியல் சக்கரத்தை சுழற்றி சுழற்றி மாபெரும் உலக அதிசயங்களை இயற்கையின் பல மர்ம பிரதேசங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். இதுதான் திருக்குறள் காட்டிய அடையாளம். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி என்பதற்கான அடையாளம். ஆக அறிவார்ந்த பணியை எப்போதும் திருக்குறள் மனித சமூகத்தை மேம்படுத்துவதற்கே வழிகாட்டுகிறது. திருக்குறள் கடவுளை சொல்கிறது, இறைமையை போற்றுகிறது. அதே நேரத்தில் மனித முயற்சி முடமாகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. எப்படி? பாரத போர் நடந்துச்சு, குருச்சேத்திர போர்கள் முடிஞ்சிச்சு, கண்ணனுடைய கடமை நிறைவேறியது. தர்மன் அரியணை ஏறிட்டார். பாரத போர்க்களத்தில் தர்மன் அரியணை ஏறிவிட்டான். தன்னுடைய கடமை முடிந்து விட்டது. கண்ணன் விடைபெறார். அப்ப கண்ணத்தை வந்து ஒரு உருவம் கெஞ்சி கெஞ்சி நிற்கு, பயக்கிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கிறான். குந்தி. யார்? தர்மனின் தாய். தர்மனின் தாய் குந்தி கண்ணன்ட்ட கேட்கிறார், கண்ணா எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் வேணும் கேட்கிறார். கண்ணன்ட்ட குந்தி சொல்றார், கண்ணா எனக்கு கவலை வேணும், கஷ்டம் வேணும், பதவி போனது கடவுள் வேணும். என்னத்தை இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்ட? பஞ்சபாண்டவரோட 5 பிள்ளைகளும் காட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வனவாசம் போனாங்க, ஆட்சியில் வந்தார்கள், எல்லா துன்பத்தையும் அனுப்பிச்சாங்க. உன் மகன் கர்ணன் போர்க்களத்தில் இறந்துட்டான், துன்பம் இல்லை, இப்போ போய் கஷ்டத்தை கேட்குறியே, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். குந்தி சொல்றார், அண்ணா நான் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் யாரை கூப்பிடுவேன்? கண்ணான்னு ஒன்றை கூப்பிடுவேன். நீ ஓடி வருவ, என் கவலை தீர்ப்பாய், என் கண்ணீரை துடைப்பாய், என் கவலை வரும். அப்ப எப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டனும், எப்பெல்லாம் நான் கவலைப்பட்டனும், அப்போது நான் கூப்பிட்டது கண்ணா என்று நினைத்தார். அப்ப கவலைகள் இருக்கும் பொழுதுதான் உண்மை நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் கவலை எப்போதும் என்னோடு இருந்தால்தான் உன்னை எப்போதும் நான் மறவாமல் இருப்பேன். இதைத்தான் ஒருவர் சொன்னார். தனக்கு ஓமையில்லாதான் தான் சேர்ந்தார் கண்டால் மனக்கவலை மாற்றம் அறிவு என்றார். கடவுளை எண்ணி பார்த்தால் நம் கவலைகள் வரும். அது மட்டுமல்ல, தெய்வத்தால் ஆகாதவனும் முயற்சிடம் மெய்வருத்த கூலி தரும் என்றார். மனித முயற்சி ஒருபோதும் உடவாகிவிடக் கூடாது என்பதுதான் திருவள்ளுவரின் அதீத நம்பிக்கை. பாரதி அருமையா சொல்வார். விநாயகர் 4 மாலையில பாடுவார். பிள்ளையார்ட்ட ஒரு வேண்டுகோள் இருப்பார். நம்ம என்ன செய்வோம்? பரிசைக்கு முன்னாடி பிள்ளையாரப்பா தேங்காய் உடைக்கிறேன், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கேள்விகளா வரணும், அதற்கான விடையை நான் எளிமையா எழுதணும்,
நல்ல மதிப்பெண் தான் வந்தோம். ஆனால் பாரதி விநாயகர் வைக்கிற பிரார்த்தனை என்ன? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிடம் தெய்வருத்த கூலிவரி என்ற நிலைப்பாட்டில் தான் பாரதி இருக்கிற பிரார்த்தனை. இந்த மண்ணில் உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் யாவும் என் வினையால் எதிர்வை தீர்ப்பேன், இன்னொரு பெற வேண்டும், அங்கன ஆண்ட அருள்மிக தேவதேவா. இந்த மனித குலத்தினுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு நீ உறுதுணை பெறும். என் கை வேலை செய்யும், என் காதுகள் கேட்கணும், என் கண்கள் பார்க்க வேண்டும், என் கரங்கள் பணியாற்ற வேண்டும், கடமையாற்ற வேண்டும். அதற்கு உன் அருள் வேண்டும், உன்னோட ஆசீர்வாதம் வேண்டும். அது மட்டும் போதும். நான் வெற்றி பெறுவதற்கு நீ ஆசீர்வாதம் செய் என்று கேட்கிறார். இதில் என்ன தெரியுது? மனிதனும் முயற்சி செய்யணும், கடவுளுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். இறைவனும் மனிதனும் இணைந்து பயணம் செய்வதுதான் உண்மையான ஆன்மீகத்தால். அதைத்தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது. கடவுள் நம்பிக்கையை போற்றுகிறது. மனித முயற்சி வெல்ல வேண்டும் என்பதை உறுதியான பாதைக்கு அழைத்து செல்கிறது. சரி, இப்படிலாம் படிக்கிறோம், இப்படிலாம் வளர்கிறோம், இதற்கெல்லாம் யார் ஆணிவேர்? இதற்கெல்லாம் ஆணிவேர் நம்முடைய பெற்றோர், நம்மை வளர்த்தவர்கள், நம்முடைய ஆசிரியர்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? படித்து வெற்றி பெற்ற பிறகு நன்றி கடனாற்று. எப்படி? அவங்களுக்கு செய்வதல்ல, சமூகத்திற்கும் நாட்டிற்கும் செய்வதுதான் நாம் ஆற்றுகிற பணிகளில் தலையாய பணி. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு பெற்றோர் ரொம்ப கண்ணீர் பிடிச்சு ஒரு கடிதம் இருக்கிறாங்க, இமெயில் கடிதம். யாருக்கு? தன்னோட மகனுக்கு. வெளிநாட்டில் வேலை செய்கிறார், அம்மா அப்பாவை வந்து பார்க்காத பெற்றோர் இயக்கத்தோடு இருக்கிறார். மகனே, நீ பிறந்த அன்று தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னல் கன்று. நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்ந்தது. அது எங்கள் இருவருக்கும் சுவையிலும் சுவையிலும் தந்து வருகிறது. எங்கள் வேர்வையில் தான் நீ வளர்ந்தாய். நீ ஈட்டுகிற செல்வம் உனக்கு இன்பம் தருகிறது. ஆனால் இமெயில தந்தோர் பார்க்கல. அந்த இமெயில ஒரு செய்தி ஒரு நாள் வரும். என்ன செய்தி வரும்? அதில் எங்களை ஈமொய்த்த செய்தி வரும். உன்னுடைய இமெயிலில் எங்களை ஈமொய்த்த செய்தி வரும். அது இல்லாமல் போயிடும். அப்போது கூட நீ மாறாது போனாலும் இந்த தென்னை ஓலைதான் எங்கள் கடைசி மஞ்சமாகும். இது எவ்வளவு பெரிய சமூகத்தினுடைய துன்பம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள். ஆனால் பெண் குழந்தைகள் பெற்றோர்களை போற்றுகிறார். அதே நேரத்தில் எப்போதும் நம்மை வளர்த்த தலைமுறையை நாம் நன்றிக்கடனோடு திரும்பி பார்க்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரார்த்தனை நேரம் முடிஞ்ச எல்லாரும் பிரார்த்தனை வகுப்புகளை முடியும். வகுப்புகளை எல்லாரும் வரிசையாக போயிட்டு இருக்காங்க. இருக்கையில் அமரப்போற நேரத்தில் அந்த ஒரு வகுப்பறைக்குள்ள ஒரு ஒற்றை கண் உருவம் உள்ள வந்துச்சு. 2 கண்ணில் ஒரு கண் இல்லை, குழிதான் இருக்கு. பார்த்தா ராட்சசி மாதிரி இருக்கு. மாணவர்கள் தான் அலைவிழிச்சு ஓடுறாங்க. அந்த அம்மாவை பார்த்து ஒற்றைக்கண் ராட்சசி பள்ளிக்கூடத்தில் வந்துட்டாங்க. அலைவிழிச்சு ஓடுறாங்க. ஒரு பையன் வந்து பார்த்துட்டான்னு சொன்னாலே, இது ஒற்றைக்கண் ராட்சசி இல்லடா, நம்ம வகுப்பில் இருக்காங்கல்ல மணி, அவனோட அம்மா. அப்பதான் மணி நிமிர்ந்து பார்க்குறான் அந்த ஒற்றைக்கண் குடும்பத்தை. அவனோட அம்மா காய்கறிகளை தலையில் சுமந்துட்டு, காய்கறி கூடை தலையில் சுமந்து கொண்டு, பனியிலும் வெயிலிலும் மழையிலும் அடைந்து தான் மகனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க ஏழைத்தாய் கனவு காண்பது. அவளுக்கு ஒரு கண் இல்லை. எல்லா மாணவர்களும் கைகொட்டி சிரிக்கிறாங்க. அப்படியே மணிக்கு அவமான உச்சம். மணி பார்த்து அம்மா பார்த்து கத்துறாங்க, எதுக்கு பள்ளிக்கூடம் வந்த? என்னை பார்த்து எவ்வளவு பேர் கேள்வி பேசுறாங்க. எல்லாரும் கேள்வி பேசுறாங்க. அவமானமா இருக்கு, வெக்கமா இருக்கு, நீ செத்து போய் என்று சொல்றாங்க. ஏன் நீ உயிரோட இருக்க? அம்மா அழுதுட்டே போயிட்டாங்க. காய்கறி கூடையை சுமந்து தன் மகனின் கல்வி கனவை நனவாக்குகிற ஏழை தாய் கண்ணீரோடு போகிறார். அன்னைக்கு ராத்திரி பூரா குடிசையில படுத்துட்டு கண்ணீர் விட்டுருக்காங்க. அந்த குடி இருக்கிற கண்ணில் கூட கண்ணீர் குட்டிக்கிட்டு மணி பார்க்கணும். இனிமேல் அம்மா பள்ளிக்கூடம் வரமாட்டா, நம்ம நம்பிக்கையா இருக்கிறாங்க, இனிமேல் பள்ளிக்கூடம் பக்கம் வரமாட்டா, பையன்களுக்கு கேள்வி பேச மாட்டாங்க. காலம் விழுந்து ஓடிடுச்சு. மணி நல்லா படித்தா வளர்ந்தா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா
அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அங்கேயே அவன் கல்யாணம் ஆகி குழந்தைகள். பள்ளிக்கூடத்தில் அவனை அழைக்கிறாங்க, அழுகிறாங்க, பாராட்டுங்களா. அதுக்கு வந்தா தாய்நாட்டுக்கு வந்து தன்னுடைய பழைய பள்ளிக்கூடத்துக்கு போய் அழுகினால் பரிசு வாங்குறான். பரிசு வாங்கிட்டு வெளியே வர்றான். பழைய மாணவன் பரிசை பாராட்டை பெற்று வெளியே வர்றான். வீட்டை தேடுறான். அது வீடு புதுசை குப்பங்கட்டில் இருக்க ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசைக்குள்ள குனிஞ்சு உள்ள போனான். அம்மா இருக்கிறாளான்னு பார்க்க. அந்த ஏழை தாய் வயது உச்சத்தில் முதுமை, ரொம்ப கிளட்டுகளே ஆரம்பிச்சிட்டார். மரணத்தின் கடைசி வாசலை தொட்டு கிடக்கிறார். கிழிஞ்ச கோரை பாயில் சுருண்டு கிடக்கிறார். பெரிய மின்சார விளக்கு, ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு தான் எரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமர்ந்திருந்த நிலையில இருக்கு. கோரை பாயை முத்து பார்க்கிறான். சுருண்டு படுத்து கிடக்கிற உருவம் அம்மா தான். மங்கலான வெளிச்சத்தில் உறுதிப்படுத்திட்டார். கையில் அந்த உருவம் ஒரு காயத்தை வச்சு குடிக்க வைக்கிறான். அவனுக்காக அம்மா இருந்த கடைசி கடன். மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற முதிய ஏழை தாய் பாசமுள்ள மகனுக்கு எழுதிய கடைசி கடிதம். அந்த கடிதத்தை அப்படியே மங்கலான வெளிச்சத்தில் படிக்கிறான். மணிக்கு எழுதியிருக்க அம்மா, அன்புள்ள மணிக்கு, நீ பள்ளிக்கூடத்து விழாவுக்கு வருவேன்னு கேள்விப்பட்டேன். நான் அங்கே வரமாட்டேன், வந்து உன்னை அவமானப்படுத்த மாட்டேன். நீ எப்பயும் என்னை இருக்கிற, நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். கடைசியாக உனக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். நீ எப்படி என்னை வெறுத்தாலும் நான் உன்னோட தான் எப்பயுமே இருக்கிறேன். எப்படி தெரியுமா? நீ பிறந்து கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு பெரிய பற்றி நம்ம 2 பேருக்கு நேர்க்கிறது. எனக்கு எந்த காயமும் இல்லை. உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. அப்போ நான் துடிச்ச துடிப்பு கொஞ்சம் இல்லை, நஞ்சம் இல்லை. மருத்துவர்கள் காலையில் வந்து மன்றாடுறேன், கெஞ்சினேன். என் மகன் மணிக்கு ஒரு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு எப்படி அவனுக்கு இருக்கணும், அதுக்காக என் கண்ணில் ஒரு கண்ணை எடுத்துக்கங்க, வேணும்னா 2 கண்ணை கூட எடுத்துக்கங்க. மகனே, மணியே, என் கண்மணியே, என் கண்ணின் மணியே, என் கண்ணின் மணி ஒன்றை எடுத்துத்தான் உனக்கு பொருத்தி இருக்கிறார். என் கண்ணின் மணி ஒன்றின் வழியாகத்தான் இன்னோடு எப்போதும் விடைபடும் அம்மா என்று அந்த கண்ணீர் கடிதம் கடைசி கடிதம். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நாம் எவ்வளவு உயரத்தில் இருக்கலாம், எவ்வளவு தூரத்தில் இருக்கலாம், எப்படி ஒரு மரம் ஆணிகளை மறக்கக்கூடாது, அப்படித்தான் மனித குலம் தன்னுடைய கடந்த கால தலைமுறையை மறந்துவிடக்கூடாது. அந்த நிலைப்பாட்டைத்தான் திருக்குறள் அறம் பேசுகிற போது இல்லத்து அறத்தை பேசுகிறது, துறவரத்தை பேசுகிற போது உலகத்தை விட்டு துறந்தாலும் மனித குலத்தின் மேன்மைக்காக நன்மைக்காக உழைக்க வேண்டும் என்று பேசுகிறது. எல்லாவற்றையும் துறந்தாலும் அறிவியலை துறக்காத நமது ஞானி அப்துல் கலாம் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தார். மிகப்பெரிய விண்வெளித்துறையின் சாதனைகளை செய்தார். இதுக்காக நீங்க பெருமைப்படுத்துறீங்களான்னு கேட்டாங்க. அடக்கமா சொன்னாங்க, இதுக்காக நான் பெருமைப்படல. அப்ப எதுக்கு நீங்க பெருமைப்படுறீங்க? நான் சில நேரத்தில் கடவுள்கிட்ட பிரார்த்தனையின் போது எனக்கு கண்ணீர் வரும். தானாகவே கண்ணீர் கொண்டு எப்ப தெரியுமா? என்னோட லேபரேட்டரியில, யார் சொல்றா? அப்துல் கலாம் சொல்றாரு, என்னோட லேபரேட்டரியில இந்த நடக்க முடியாத குழந்தைகளுக்கு, ஊனமுற்ற குழந்தைகளுக்கு, பிசிக்கலி சேலஞ்சிங் சில்ட்ரன்ஸ், அவங்க நடக்கிறதுக்கு இதுவரை ஒரு சரியான கருவி இல்லை. ரொம்ப எடை மிகுந்த இயந்திரத்தை, செயற்கைக்காடை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், இதுக்கு என்ன மாற்றி இருக்கு? ராக்கெட் மிக வேகமாக போகிற ராக்கெட் விஞ்ஞானி என்று என்னை புகழ்ந்தால் கூட இந்த மண்ணில் காலூன்றி நடக்க முடியாத குழந்தைகளுக்காக நான் கண்ணீர் விடுவேன். மிக வேகமான ராக்கெட்டுகளை இயக்குகிற விஞ்ஞானி என்ற பெருமையை விட நடப்பதற்கு காலூன்ற முடியாமல் சிரமப்படுகிற மழலை மனங்களுக்கு நாம் காலாக மாறக்கூடாதா என்று கண்ணீர் விடுவேன். அந்த கண்ணீருக்கு ஒரு நாள் கிடைக்கிறது. என் ஆய்வுக்குடன் செயற்கை கால்களுக்கான எளிமையான உலகத்தை கண்டறிந்தது. எடை குறைவான உலகம், குழந்தைகள், நடக்கிற குழந்தைகள் ஓடக்கூடிய அளவிற்கு எளிமையான மென்மையான உலகம் கிடைத்தது. கடினமில்லாத தன்மையோடு
கடினமில்லாத அந்த செயற்கைக்காரோடு குழந்தைகள் வேகமாக நடந்தார்கள். அந்த உலகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததே. அதற்குத்தான் நான் கடவுளுக்கு கோடி நன்றிகள் சொன்னேன் என்றார். இதுதான் உண்மையான அறிவியலின் பார்வை. அறிவும் அன்பும் இணைய வேண்டும். அறிவும் அன்பும் இணைந்தால் உலகம் அருள்மயமாகும். அறிவும் அன்பும் பிரிந்தால் உலகமே இருள்மயமாகும். அறிவும் அன்பும் இணைந்து அருள்மயமான பாதையை மனித குலம் பயணிப்பதற்குத்தான் திருக்குறள் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. அது காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய் வழிகாட்டுகிறது. கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய் வழிகாட்டுகிறது. மழை வழி பாதைக்கு குன்றில் மேலிட்ட விளக்காய் வழிகாட்டுகிறது. அந்த ஒளி வெள்ளத்தில் மனித குலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் திருக்குறளை நீங்கள் நாளும் நாளும் வாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, வாசித்த வகையில் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். நாளைய காலம் நம் கையில் என்ற நிலையில் திருக்குறள் காட்டிய தெளிவான ஞான ஒளி பாதையில் என்னாலும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான திருக்குறள் கருத்தரங்கத்தை இந்த ஒரு நாள் சந்திப்பதற்கு நம்முடைய கல்லூரி